அது ஒரு காட்டுப்பகுதி என்றாலும் அதன் வழியாக ஒரு நெடுஞ்சாலை செல்கிறது. பாதை வளைந்து நெளிந்து செல்வதால் வாகனங்கள் நிதானமான வேகத்தில் செல்கின்றன. திடீரென்று கடமான் ஒன்று தன்னுடைய பெரிய கொம்புகளோடு சாலை அருகே வந்து நின்று எந்த வாகனத்திற்கும் இடையூறு செய்யாமல் வாகனங்களை வணங்குவது போல தலையை மேலும் கீழுமாக அசைத்தது. சிலர் பயந்து போய் காரை திருப்பிக் கொண்டு வேகமாக போக முயற்சி எடுத்தார்கள். ஒரு பெண்மணி காரை சற்று ஓரமாக நிறுத்திய பொழுது அந்த கடமான் ஜன்னல் அருகே வந்து நின்று தலையை மேலே கீழே தூக்கி அபய குரல் எழுப்பியது. இந்த கடமானுக்கு ஏதோ உதவி தேவை என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் காரை சற்று ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த கடமானை தடவி கொடுத்தார்கள். பின் அந்த கடமான் அவர்களை சற்று அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றது. கடமானின் பின்னாலே போனவர்கள் அங்கே சொறி மணலிலே சில கடமான்கள் சிக்கிக்கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை கவனித்தார்கள். ஒன்று ஏற்கனவே மரித்து போய்விட்டது. அந்த பெண்மணியோடு வந்த ஒரு வாலிபன் காரில் வைத்திருந்த கயிற்றை கொண்டு கொம்புகளிலே அதை சிக்கிக் கொள்ளும்படி வீசி உடன் இருந்தவர்களோடு சேர்ந்து அதை நல்ல தரையிலே இழுத்து அதன் உயிரை காப்பாற்றினார்கள். தேவன் எல்லா மிருகங்களையும் படைத்து அவற்றை ஆண்டு கொள்ளும்படியாக மனிதன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். கடவுளின் இந்த திட்டத்தை உணர்ந்த அந்த கடமான் ஆபத்தில் தனக்கு உதவி செய்யக்கூடியவன் மனிதனே என்று தேடி வந்திருக்கிறது. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் தேடக்கூடிய ஒரே நபர் கடவுள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கூறியிருப்பதால் நாம் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சரியான நபரை சரியான நேரத்தில் நமக்கு அனுப்பி கொடுத்து நமக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போது நீங்கள் ஏதாவது ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். என்ன, அவரை நோக்கி அழைப்போமா?